Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. காங்கிரஸ் மீதும் திமுக கூட்டணி கட்சிகள் மீதும் மக்கள் நம்பிக்கையை இழந்துள்ளதாகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக திமுக காங்கிரசும் செயல்படுவதாகவும் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு பாஜக வேட்பாளர் விஜயதரணி தெரிவித்தார். இதுகுறித்து விஜயதரணியுடன் நமது செய்தியாளர் அருள்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பாஜக வேட்பாளர் விஜயதரணி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். வழிநெடுகிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளைத்தான் பார்க்கிறோம். அங்கு அந்த கடையால்மூடு பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் தான் இந்த பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. தற்போது வேட்பாளர் நம்மோடு இணைகிறார். வணக்கம் மேடம், பிரச்சாரம் எப்படி இருக்கு மேடம்? மக்கள் மத்தியில் வரவேற்பு எப்படி இருக்கு மேடம்? சிறப்பாக இருக்கு. பிரச்சாரம் சிறப்பாக இருக்கிறது. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. பெண்களும் மக்களும் நன்றாக வரவேற்கக்கூடிய சூழ்நிலை. காரணம், நான் இந்த தொகுதிக்கு 13 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்தது மட்டுமல்ல, பல்வேறு திட்டங்கள் கொண்டு சேர்த்திருக்கேன். 1000 கோடிக்கு மேல் நிதிகள் பெற்று விளவங்கோடு தொகுதியின் வளர்ச்சிக்கு உதவி இருக்கிறேன். அதே போல இந்த கடையால்மூடு பேரூராட்சி பகுதிகளுக்கு 200 கோடிக்கு மேல் நிதிகள் கொண்டு சேர்த்திருக்கிறேன். பல்வேறு திட்டங்களை சாதித்து காண்பித்திருக்கிறேன். காங்கிரஸை சார்ந்த மூத்த நிர்வாகியும் காங்கிரஸ் முன்னாள் மாநில மகளிர் அணி தலைவியும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து காங்கிரஸ்ல இருந்து விலகி இருக்காங்க. ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு காங்கிரஸ்ல முக்கியத்துவம் இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்கணும்? சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த திருமதி ஹசீனா சையத் அவர்களை மிகவும் மோசமாக காங்கிரஸ் கட்சியில் அவர்கள் மேலிட தலைவர்கள் நடத்தி இருப்பது ஒரு நிச்சயமாக ஒரு பார்வை எழுந்திருக்கிறது. சிறுபான்மை பெண்களை குறித்து அவர்களுக்கு அக்கறை இல்லையோ என்ற பார்வை எழுந்திருக்கிறது. பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்று நான் கூறிய பொழுது அதை புறம் தள்ளினார்கள். ஆனால் தற்பொழுது மகிழா காங்கிரஸ் தலைவியாக இருந்த ஹசீனா சையத் அவர்களுக்கே இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அவர்களும் இதை குறித்து பேசியிருக்கிறார்கள். மிக வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் அவர்கள் தலைமையை. எனவே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், ஒருவராக குறிப்பாக பெண்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். நிறைய குற்றப்பின்னணிகள் இருப்பவர்களுக்கு சீட்டுகள் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு நிறைய விற்பனை செய்யப்படுகிறது காங்கிரஸ் கட்சியில் என்பது அவர்களின் குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியின் குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. எனவே குறிப்பாக இந்த சூழ்நிலையின் காரணமாகத்தான் இவர்கள் கட்சியை விட்டு விலக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதை நிச்சயமாக மக்கள் காங்கிரஸ் மீதும் திமுக கூட்டணி கட்சிகள் மீதும் நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. இது மாதிரி விஷயங்கள், அதுதான் உண்மை. காங்கிரஸ் குற்றச்சாட்டு எப்படி இருக்குன்னா, பாஜக சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி. நானைப்பும் சிறுபான்மையினருக்கு காங்கிரஸ்ல பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நீடிக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் கட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது உறுதியான ஒன்று. இந்த தொகுதியில் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு எஃப்ஐஆர்களை போட்டு பிஷப் மேலே எஃப்ஐஆர் போட்டு பொது அறிவிப்பு கொடுத்து இன்னும் பல்வேறு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர் தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது சிறுபான்மைக்கு எதிரானவர் ஊக்கி வைக்கப்படுகிறார்கள், சிறுபான்மை மக்கள் விலக்கப்படுகிறார்கள். இதுதான் காங்கிரஸ் கட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இது நிச்சயமாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராகத்தான் திமுகவும் காங்கிரசும் செயல்படுகிறது என்பதற்கான ஆதாரங்களை நாம் பார்க்க முடிகிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அருள்குமார்.